பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 138:7 இப்படியாய் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நீங்களும் நானும் தாங்க முடியாத ஒரு துன்பத்தின் மத்தியில் ஒருவேளை சுத்தி கடன் பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம், கடன் கொடுத்தவர்கள் நெருக்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்திலே மிகவும் ஒரு சரிவோடு, பிஸ்னஸில் சரிவு, அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளை நம்பி பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். எவ்வளவு துன்பங்கள் மாற்றி மாற்றி ஒன்று மாற்றி என்னை எழும்ப விடாமல் செய்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை சத்துருக்கள் நீங்கள் வளர கூடாதபடி உங்களுக்கு விரோதமாய் அநேக சூனியங்கள் மந்திரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தின் வாழ்க்கையும் பாழடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயிர்ப்பிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறாராம். உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறவர் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னதான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். He is a God who revives us. எல்லாத்துலேயும் நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு, ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அவரோடு இருக்கும் பொழுது அது ஒரு ஜெயம்தான் நமக்கு. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உம் கையை நீட்டுவீர். He is a God who battles for our sake. சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தை நீட்டி சத்துருக்களை எட்டி பிடிக்கிறாராம். such an amazing God. உனக்காக பேச, உனக்காக செயல்பட யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரம் உன்னை ரட்சிக்கும். உன் எல்லா துன்பத்திலிருந்தும், உன் வேதனைகளிலிருந்தும், உன் சத்துருக்களின் எல்லா விதமான அட்டாக்ஸ்ல இருந்தும் உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயத்தின் மேல் ஜெயத்திலே நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். This is the prophetic word for you today. Amen.